இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பால் கொழுக்கட்டை. இது ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயத்தில் ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் குக் வித் ஜாசி தமிழ். வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பால் கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்களை எடுத்துக்கலாம். 1 கப் அளவு பச்சரிசி மாவு. எந்த கப்பால் பச்சரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பால் 3/4 கப் அளவு நாட்டு சக்கரை அல்லது வெல்லம் எடுத்துக்கோங்க. அதே கப்பால் 3/4 கப் அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் நம்ம பால் கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு மாவை ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யையும் அதோட உப்பையும் சேர்த்து ஒரு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப்பு மாவு எடுத்திங்கன்னா 2 கப்பு அளவுக்கு தண்ணியை வச்சுக்கோங்க. தண்ணி பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சூடாகி கொதித்து வர போகும்போது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஸ்பூன் எடுத்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவில் தண்ணியை ஒரே டைமில் சேர்த்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள், நான் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை ஒரு ஸ்பூனால் எல்லா இடமும் தண்ணி படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு நம்ம கையால் நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ மாவை எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா மாவையும் ஒன்று திரட்டிட்டு இப்போ இந்த மாவுலேருந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு உருண்டை இருந்தால் போதும். இதுக்கு மேலே பெரிய உருண்டையாக நீங்கள் உருட்டிட்டிங்கன்னா உள்ளே வேகாமல் போயிடும். அதனால் இந்த அளவுக்கு உருண்டை உருட்டினா போதும். நம்ம இப்போ இந்த மாவுலேருந்து எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துக்கலாம். கிராக் இல்லாமல் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சின்ன சின்ன பால் மாதிரி சைஸில் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. மீதி கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம். இதை கடைசியில் நம்ம மிக்ஸ் பண்ணி பால் கொழுக்கட்டையில் சேர்க்க போகிறோம். இப்போ எடுத்து வச்சுருக்க தேங்காயும் ஏலக்காயும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு 1 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா மைய அரைச்சிட்டு இப்போ இது மாதிரி ஒரு ஃபில்ட்ரு எடுத்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது திக்கான பால். 1 கப்பு மாவு எடுத்திங்கன்னா 3 கப்பு அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பாலை செப்பரேட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் உள்ள தேங்காயிலேருந்து செகண்ட் பாலை நம்ம எடுக்க போகிறோம். இப்போ 2 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே ஃபில்டரால் நம்ம வடிகட்டி இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் 2 கப்பு அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்க செகண்ட் பால் அதோட சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதித்து வரப்போகும்போது நம்ம உருண்டைகளை சேர்த்துக்கலாம். 1 கப்பு நீங்கள் மாவு எடுத்திங்கன்னா 2 கப் அளவுக்கு செகண்ட் பாலும் 1 கப் அளவுக்கு திக்கான பாலும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். மொத்தம் 3 கப் அளவுக்கு நம்ம இதில் பால் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். ரொம்ப கூடுதலாகவும் வேணாம், ரொம்ப கம்மியாகவும் வேணாம், இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா பால் நல்லா கொதித்து வரப்போகும்போது இப்போ நம்ம உருட்டி வச்சுக்க உருண்டைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதி வந்த பிறகு அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் அளவுக்கு இதை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் மாவு எடுத்து வச்சோம்ல, அதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி கரைச்சி எடுத்துக்கலாம். இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு கரண்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன் டைம் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு உருண்டையை மட்டும் எடுத்து நம்ம கையில் இந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். மாவாக இருந்துச்சுன்னா நம்ம கையில் ஒட்டி இருக்கும். மறுபடியும் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் நம்ம கரைச்சி வச்ச மாவை சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லம் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா வெல்லத்தை இடிச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடுப்பில் நல்லா கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. இது சுத்தமான நாட்டு சர்க்கரைனால நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் மண் கல் இருக்கிற மாதிரி டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் மில்க் மேடு சேர்த்துக்கிறேன். மில்க் மேடு சேர்க்குறது உங்கள் விருப்பம் தான். மில்க் மேடு சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த பால் கொழுக்கட்டை அவ்வளோ சூப்பராக இருக்கும். மில்க் மேடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்க தலைப்பாலை இப்போ சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் பாலை சேர்த்துட்டு கொதிக்க வைக்கக்கூடாது. லைட்டாக சூடாகி வரப்போகும் போதே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.